எனக்கு ஆச்சு. சுபா ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறா. காவியாக்கு முகமே சரியில்லை. கௌதம் நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா. அப்புறம் நீங்க பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இந்திரா பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. அத பத்தி உங்க 2 பேத்துக்கு என்ன கவலை? நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க. ஆமா ஆமா, அவங்க 2 பேரும் கவலைப்படுறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. எங்க அந்த மகாராணி ஆளையே காணோம். ஆமா, இந்திரா எங்க? சுபா. இதோ வரேன் மாமா. சுபா. வரேன். இந்திரா எங்கம்மா? ஆளையே காணோம். என்னம்மா உன்னதான் கேக்குறேன், இந்திரா எங்க? மாமா, அது வந்து மடி, உன்னதான் கேக்குறேன், அவ எங்க? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. அகாடமிக்கு வர போகணும். இந்திரா, எங்கம்மா போயிட்டு வர? மாமா, சுபாக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவங்க சொல்லலையா? சொன்னாமா. என்ன இந்திரா, நைட்டு வேலைக்கெல்லாம் போறேன்னு சொல்றாங்க. என்னடி இதெல்லாம்? என்ன வேற என்னக்கா பண்ண சொல்ற? இப்போதைக்கு எனக்கு நீங்க வேற யாரு இருக்கா? என்ன நான் தானே பாத்துக்கணும். மடி, அதுக்கு இல்லம்மா, நமக்கு இந்த நைட் வேலை எல்லாம் செட் ஆகாது. அப்படியெல்லாம் இல்ல மாமா, உங்களுக்கு தான் இந்த ராத்திரி பகல் எல்லாம். இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ நான் அதைத்தானே பண்ண முடியும். இங்க தங்க சாப்பிடவே காசு தேவைங்கும் போது சொகுசான வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது மாமா. அதுக்கு இல்லம்மா. சுபாக்கா, நீங்க இங்க இருக்கீங்களா? என்னாச்சு? இல்ல, அத்தை கல்யாண கணக்கு நோட்டு காணோன்னு செம்ம கோபத்துல இருக்காங்க. கடைசியில அந்த கேட்டரிங் கணக்கு நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா ஹேமா, ஷோ நோட்டு ஏறும்ல தான் இருக்கு. போச்சு, சீக்கிரம் போய் எடுத்து கொடுங்க, பெரியத கேக்குறாங்க. ஐயோ, சரி சரி, இத போறேன். காவியா, இனிமே தெரிஞ்சுப்பேன் இந்த ஹேமா யாருன்னு. சுபா. சொல்லுங்க. எங்க போற? ஆமா, கையில என்ன இருக்கு? அது காவியாவுக்கு குடிக்கிறதுக்கு பால் கொண்டு போறேன். ஓஹோ, அப்படியா? சரி, அது இருக்கட்டும். எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நெத்தில ஆரம்பிச்சு முதுகு வரைக்கும் வலிக்குது. நீ என்ன பண்ற? போயிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. போ 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 போ. ஏய், எங்க போற? இல்ல, காவியா கிட்ட பாலை கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாலை ஹேமா கிட்ட கொடு, அவ போய் காவியா கிட்ட கொடுப்பா. நீ போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ,
ஹேமாவுக்கு எதுக்கு சிரமம்? நானே போட்டு தரேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் குடுத்துட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். ஏய், அதான் ராகினி சொல்றால ஹேமா கொண்டு போய் கொடுப்பான்னு. ஆ, அப்புறம் என்ன? அதானே பாவம் அவங்க தலைவலிக்குதுன்னு தானே கேக்குறாங்க. எதுக்கு? உங்ககிட்ட நான் இந்த பாலை கொடுத்தா அதுல நீங்க ஏதாச்சும் கலந்து காவியா கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. கொலகாரிங்க, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சுபா, நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, நீங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள நான் போய் குடுத்துட்டு வந்துருவேன். சூடு ஆறிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல இந்திரா, வயிறு திடீர்னு வலிக்கிற மாதிரி இருக்கு. வயிறு வலிக்குதா? என்னாச்சுக்கா? என்ன சாப்பிட்ட? ஒண்ணுமே இல்ல, பால் தான் குடிச்சேன். அப்புறம் ஏன் நீ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு? ரொம்ப இல்ல, ஆனா அப்பப்ப ஒரு மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குது. அதுவா? அது இந்த மாதிரி நேரத்துல ஹீட்ல கூட வலிக்கும்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. அப்படியா? ஆமாக்கா. இல்ல, எனக்கு ஒரு மாதிரி குத்துது, ஆனா என்னன்னு தான் தெரியல. எப்பவுமே வழக்கமா தலை சுத்தல், கொமட்டல்னு எல்லாமே வெளியே வந்துரும். ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல, வயிறு மட்டும் ஒரு மாதிரி. அக்கா, அக்கா, என்னக்கா நீ என்னென்னலாமோ சொல்ற? பயமா இருக்குக்கா. ஏதாவது பிரச்சனையா? முடியல, யாராவது இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? எத்தனை வயசானாலும் இந்த மாதிரி இடிச்சுக்கிறது மட்டும் மாறவே மாறாது. சீ. வயிறு வலின்னு அக்கா சொன்னால, என்ன பண்ணிட்டு இருப்பா? வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சுவிட்ச் ஆஃபா? ஏதோ தப்பா இருக்கே. சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? அத பாருங்க. என்ன இப்படி இருக்கா? ஐயோ, வயிறு வலி. என்னம்மா? என்னம்மா? என்னாச்சு? என்ன காவியா? என்ன பண்ணுது? ரொம்ப வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு?
வயிறு வலிக்குதா? காவ்யா, என்னாச்சு காவ்யா? ஒண்ணு இல்ல என்ன திடீர்னு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. சுபாக்கா, பயமா இருக்குக்கா. இரு என்னம்மா என்ன பண்ணுது? ஒண்ணு இல்லம்மா. சுபா, தண்ணி கொண்டு வா. போங்க. நல்லா தானே இருந்த காவியா? இல்லனா அவ வயித்துல இருக்கிற குழந்தையாவது கலையணும். இது ரெண்டுத்துல ஒன்னாவது நடக்கணும். அதான் துணிஞ்சு செஞ்சேன். எத்தனை நாள் தான் நானும் பொறுத்து போறது. ஊர்ல இல்லாத மருமக அவளுக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு அத்தனை பேரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நேத்து வந்தவ இதுக்கு முன்னாடி சகல மரியாதையும் எனக்கு தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ அவளுக்கு போயிடுச்சு. கேட்டா குழந்தை உண்டாயிருக்கு. இதெல்லாம் நான் எத்தனை நாள் தான் தாங்கிட்டு இருக்கிறது? அதான் நான் துணிஞ்சு செஞ்சேன். நீ செஞ்சதெல்லாம் பரவாயில்ல. நீ செஞ்சத தப்புன்னு நான் சொல்லல. மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏற்கனவே அரசல் புரசல இந்திராக்கு நாம தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். அந்த ஹீட்டர் விஷயத்துல உன்னை அரைஞ்சு எவ்வளவு வார்னிங் பண்ணா. அப்படி இருந்தும் நீ திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டு இருக்க. அவளெல்லாம் பாத்துக்கலாம். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய், அவளை விடுறி. ஜெயாக்காக்கு இந்த குழந்தை எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல. இந்த வாரிசு மேல உயிரையே வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா குழந்தை இல்லாத வீட்டுல முதல் முறையா குழந்தை உண்டாயிருக்கு. அந்த குழந்தை மேல இப்பவே பயங்கர பாசம் வச்சிருக்காங்க. ஏதாவது அந்த குழந்தைக்கு ஆகி அத பண்ணது நீயும் நானும்னு தெரிஞ்சது போச்சு. என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சுது. அதை எப்படி சமாளிக்கணும் தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாது. அதுதான் நம்ம நேக்கா பண்ணிருக்கோம்ல. சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரியே பழி விழுந்தா கூட அந்த சுபா மேல தானே விழும். சுபா தானே மாட்டிப்பா. ஆனா சுபா அப்படி பண்ண மாட்டான்னு ஊருக்கே தெரியும். அதெல்லாம் நம்ம மேல வராது. ஏதாவது ஃபுட் பாய்சன் இல்ல சுபா தான் தெரியாம அவள் அறியாம கலந்து குடுத்துட்டான்னு அவ மேலயே பழி போட்டுருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? என்னதான் நடக்குதுன்னு நம்ம பாப்போமே. பண்ண வேண்டியது ஒரு டாக்டரா என்னுடைய கடமை. இல்ல டாக்டர், போலீஸ் வரத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் எங்களோட குடும்பம். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. அன்னபூர்ணி ஃபேமிலினா எல்லாருக்குமே தெரியும். ஜெயா காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி, ஜெயா காட்டன் மில்ஸ பத்தி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குடும்பத்துல உள்ள நாங்கனாலே எங்க வீட்டுல ஒரு சின்ன விஷயம்னா கூட அது அப்படி பெருசா பரவிடும். அது எங்க ஃபேமிலிக்கும் பிசினஸ்க்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தயவு செஞ்சு போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ். இல்லம்மா, இது என் தொழில் தர்மம். நான் சொல்லியே ஆகணும். எனக்கு நாளைக்கு பெரிய தலைவலி பிரச்சனை ஆயிடும். டாக்டர், இது பெரிய இஷ்யூ ஆகாம நான் பாத்துக்கிறேன். இது என்னோட ஃபேமிலி. என்ன மீறி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் டாக்டர். போலீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. சரிங்கம்மா, உங்களுக்காக நான் இதுல ரிஸ்க் எடுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், அவங்க பாய்சன் சாப்பிட்ட விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்குங்க. அத நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என் மருமக பாய்சன் சாப்பிட்டு அவ உயிருக்கு ஆபத்தா இருக்கான்னு என் ஃபேமிலியில உள்ள மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. தெரிஞ்சதுன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஓகேம்மா, நான் சொல்ல மாட்டேன். பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு காவியாக்கு என்ன பிரச்சனை?
அதுவும் வயிற்று புள்ளத்தாச்சு அந்த பச்சை மண்ணை கூட பொருட்படுத்தாம பாய்சன் சாப்பிட்டிருக்கானா என்ன காரணமா இருக்கும்? என்ன சிஸ்டர், அது வெறும் ஃபுட் பாய்சன் கேஸ் தானே. அது கியூர் ஆக எதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகணும்? இப்ப அவள ஃபுட் பாய்சனுக்காக எதுக்கு ஐசியூல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இது ஃபுட் பாய்சன் தான் யார் சொன்னா? உங்க அக்கா பாய்சன் சாப்பிட்டிருக்காங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? பாய்சனா? இது சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ்மா. கடவுளே, இப்ப என்ன சொன்னீங்க? சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாளா? இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. டாக்டர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அந்த பெரியம்மா தான் டாக்டர் கிட்ட போலீஸ் கேஸ் ஆகாம ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லிருக்காங்க. பாத்துக்கங்க, நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். மாமா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. என்ன சொல்ற ராகினி? ஆமா மாமா, காவியாக்க முடியல. திடீர்னு அவளுக்கு வயிறு வலி வந்துருச்சு. அன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை தான் கௌதம். நான் உங்களுக்கெல்லாம் கால் பண்ணிட்டே இருக்கேன், கால் போகல. கதிர்க்கும் கால் பண்ணிட்டு இருக்கேன், கால் போக மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே புரியல. அப்புறம் இந்திரா தான் கூட போயிருக்கா. என்னாச்சு ராகினி? ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லையா? தெரியல மாமா, ஆனா சீரியஸ் மட்டும் தெரியுது. என்னம்மா வயிற்று வலி நேரம் சொல்ற? காவியா எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோ, வயிற்றுல குழந்தை வேற இருக்கு. ஐயோ கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அப்பா, இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துக்கு ஹாஸ்பிடல் போய் என்னன்னு பாத்துட்டு வரலாம் வாங்க. மா, எந்த ஆஸ்பத்திரிமா? ஜிஎம் ஹாஸ்பிடல் மாமா. வாங்கப்பா. சரி. ஏய் இந்திரா வாமா. அக்கா எப்படிமா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சொல்லு இந்திரா, அன்னைக்கு என்னாச்சு சொல்லுமா. அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அவங்கள பார்த்து என்ன முறைச்சிட்டு இருக்க? மாமா, அக்கா சீரியஸா இருக்கா. ஹவர்ஸ் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க. அவ உயிர் பொழைப்பாளா மாட்டாளான்னு. ஏமா வயிற்று வலி நீ கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. நீ என்னடா சீரியஸ்னு குண்ட தூக்கி போடுற? இந்திரா, என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல கௌதம். அக்காக்கு யாரோ இந்த வீட்ல விஷம் கொடுத்திருக்காங்க. டாக்டர் அக்கா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிருக்காரு. ஆனா எனக்கு தெரியும், எப்போ எந்த சூழ்நிலையிலயும் என் அக்கா சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ண. குழந்தைய அழைக்கணும்னு பார்த்தாங்க, இப்போ எங்க அக்காவையே ஒரே அடியா கொல்ல பாக்குறாங்க. நான் இவங்கள சும்மாவே விட மாட்டேன் மாமா. பாருங்க மாமா, அவ என்ன சொல்றான்னு. நானே மாமா அப்படி பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க மாமா. ஹேமா, அழாதமா முதல்ல. எனக்கு குழந்தை இல்லாததால தானே
இப்படி எல்லாம் பேசுறாங்க? காவிய குழந்தை ஏன் குழந்தை மாதிரி மாமா. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? ஹேய், நடிக்காத. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு. இந்திரா, அண்ணிய மரியாதை இல்லாம பேசாத. உங்க அக்கா எப்படி இந்த வீட்டுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் ஹேமா நீ முக்கியம். என்ன இல்ல என்னங்கற? அவங்கள நீ வா போன்னா பேசிட்டு இருக்க. இங்க பாரு கௌதம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் அக்கா முக்கியம். என் அக்காவை கொல்ல பார்த்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். பாருங்களேன் என்னெல்லாம் பேசுறாங்க. இவ யார் இந்த வீட்ல நாட்டாம பண்றதுக்கு? ஏதா இருந்தாலும் அக்கா வந்து பேசிப்பாங்க. நீ பேசாம இரு. ஆமாமா, பேசிக்கலாம். 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்காங்க அக்கா உயிருக்கு. அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுவாங்களாம். அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்தா கூட உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்படி செய்யலனாலும் உங்க 2 பேரை ஏதாவது செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட ரெடியா இருக்கேன். என் அக்கா எனக்கு அவ்வளவு முக்கியம். இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா தேவையில்லாம அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டு இருக்க. உனக்கு தெரியாது கௌதம், உன் வீட்டு ஆளுங்களை எல்லாம் பத்தி. உனக்கு என்ன தெரியும் முதல்ல? உனக்கு என்ன தெரியும் இந்த வீட்டு ஆளுங்களை பத்தி? ஏய், முதல்ல விடுறா. அம்மாடி இந்திரா, வீட்டுல உள்ளவங்க யாரும் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. ஏதோ வாயில வந்தபடி 2-3 முறை திட்டிருப்பாங்க. மத்தபடி ராகினியும் ஹேமாவும் ரொம்ப நல்லவங்கம்மா. மாமா இல்ல, உங்களுக்கு இவங்களை பத்தி எல்லாம் தெரியாது. அப்பா, இவளுக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை தப்பு தப்பா பேசுறதே வேலையா போச்சு. நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன் கௌதம். கதிர், என்னாச்சு? போயிட்டியா? காவியாவை பாத்தியா? எப்படி இருக்கா? சீரியஸா தான் இருக்கா. 24 hours கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. மேல போய் சேருவாளா மாட்டாளா? அத சொல்லு ஃபர்ஸ்ட். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அடேங்கப்பா, பொண்டாட்டி மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? நீ வேற நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காத. அம்மா வேற இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அம்மானா பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. எல்லாரும் என்ன மாதிரி உன்கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருப்பாங்களா? அவ எழுந்திருக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. குட் நியூஸ்க்காக வெயிட் பண்றேன் கதிர். இங்க பாரு, நீ எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ முதல்ல போனை வை. இந்த சான்ஸ விட்டா நமக்கு வேற எந்த சான்ஸுமே கிடைக்காது. இவன் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தாலும் அந்த இந்திரா இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. இந்திராவை ஃப்ரேம்ல இருந்து தூக்குனாதான் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்திரா நம்ம விஷயத்துல தலையிடாம இருக்கணும்னா அவ அக்கா இல்லாம பண்ணணும். அவ அக்காவே இல்லாம பண்ணிட்டா இந்திரா வர வழியே இல்லாம ஒதுங்கி தள்ளி போனும். அதுக்கு சீரியஸா இருக்கிற காவியாவை இந்த தடவை சீரியஸாவே முடிச்சிடலாம். இந்திரா, ஜெயா, காவியாவுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? எல்லாம் நார்மல் தானே? அவ நார்மலா தான் இருக்கா. உன் அக்கா உன்னை பாக்கணும்னா போ. ஆனா உள்ள போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. காவியா உடம்புக்கு முடியாம இருக்கா. நான் குழந்தையில இருந்து என் அக்காவை பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அத்தை, என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அக்கா, எப்படிக்கா இருக்கு உனக்கு? உனக்கு இப்போ உடம்பு
என்ன டாக்டர் அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? உங்க ஒய்ஃப் என்னோட கம்பெனில தானே ஹெச்ஆரா இருக்காங்க. எங்க ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுக்கு கூட வந்திருந்தீங்கல்ல? ஆமாம்மா, சொல்லுங்க. தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா? இல்ல டாக்டர், எனக்கு பிடிக்காதவங்க வேண்டாதவங்க இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. புரியலையே, என்ன சொல்றீங்க? நான் உங்களை பார்க்க வந்ததே உங்க மூலியமா எனக்கு ஒரு ஃபேவர் நடக்கணும்னு தான். சொல்லுங்க, பண்ணிடலாம். காவியான ஒரு பேஷண்ட். ஆமா, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்களே, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா? அவங்க இப்ப நார்மலா தான் இருக்காங்க. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. நல்லாயிட்டாளா? அவங்க விஷயமா தான். ஏன், என்னன்னு சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? அது ஒரு பெரிய கதை டாக்டர், அதை விட்டுருங்க. எனக்கு தேவையான விஷயத்த நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். காவியா நார்மல் ஆயிட்டான்னு சொல்றீங்க டாக்டர். மெடிக்கல் ரீசன் ஏதாவது யூஸ் பண்ணி காவியா வயித்துல வளர குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி குழந்தைய அபார்ட் பண்ண முடியுமா? வாட் நான்சென்ஸ், என்ன சொல்றீங்க? நீங்க ஒண்ணு சும்மா பண்ண வேண்டாம். நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பெருசா கட்டுறேன், எவ்வளவு வேணா பணம் தரேன். நீங்க உங்க ஃபேமிலியோட ஸ்விட்சர்லாந்துக்கு போயிட்டு வர நான் ஃபுல் ஸ்பான்சர் பண்றேன் டாக்டர். நீங்க காவிய வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணா மட்டும் போதும் டாக்டர். அதான் அவங்களே வந்து அட்மிட் ஆயிருக்காங்கல்ல. சாதாரணமா நீங்களா சொல்லி ஏதோ நடந்த மாதிரி குழந்தைய அபார்ட் பண்ணிடுங்க டாக்டர். ஏன்னா எனக்கு அந்த குழந்தை இருக்கிறது பெரிய இடைஞ்சலா இருக்கு. இது என் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன். ஹலோ மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டாக்டர்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஃபேமிலி ட்ரிப் போறதுக்கும் பணம் வாங்கிட்டு என்ன வேலை ஒண்ணா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சது எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு, உயிருங்களை கொல்றதுக்கு கிடையாது. என் ஒய்ஃபோட வேலை பார்க்குற ஒரே காரணத்தினாலதான் உங்களை சும்மா விடுறேன். இல்லனா எப்பயோ போலீஸ கூப்பிட்டுருப்பேன். டாக்டர் டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் பண்ணாததையா நான் கேட்டேன்? இடியட்! டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டு போறாரு. ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அத்தை, எதுவும் ஆகாத அத்தை, நீங்க பயப்படாதீங்க. அம்மா, உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காது. டாக்டர்ஸ் முன்னாடியே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டுமே சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாருமே தயாரா இருக்கணும்மா. மத்தபடி நம்ம ஃபேமிலிக்கு எதுவுமே தப்பா நடக்காது. ஆமா ஜெயா, நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளை எப்பவுமே கைவிடாது. நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கடவுளே, அக்கா வயித்துல குழந்தை இருக்கிறதுனாலதான் ஜெயா அத்தை அவளை நல்லா பாத்துக்கிறாங்க. அவளுக்கு நல்ல மரியாதையும் கொடுக்கறாங்க. அவ்வளவும் அந்த குழந்தை உண்டானதுனாலதான் கதிர் மாமா அலட்சியப்படுத்தினாலும் காவியாவை நல்லா பாத்துட்டு இருக்காங்க. இதுவும் தப்பா நடந்துடக்கூடாது கடவுளே. இந்திரா, என்ன பெருசு வர சொல்லி இந்த என்ன விஷயம்? சூர்யா, அது முக்கியமான காரியம்தான். மேடத்துக்கு நம்மளால ஒரு காரியம் ஆகணுமா, அதுக்கு லட்ச லட்சமா பணம் தராங்களா. என்ன மேடம், என்ன பண்ணும்? ஐசியூல அட்மிட் ஆயிருக்காளே காவியா. ஆமா மேடம், சொல்லுங்க. அவ கதைய முடிக்கணும். என்ன பெருசு, சின்ன சின்னதா ஏதோ பண்ணிட்டு இருந்த,
இப்ப புதுசா கொலை பண்ற அளவுக்கு இறங்கிட்டியே. வேலை பெருசு தாண்டா. உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு. ஒரு 5 லட்சம். 10 லட்சமே தரேன். 10 லட்சமா? என்ன பெருசு? ஆமாண்டா, எனக்கு 3 லட்சத்தை கொடுத்துரு, மீதி 7 லட்சத்தை நீயே எடுத்துக்க. ஆனா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறா. சரி பெருசு, நான் பண்ணிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். இன்னைக்கு ராத்திரியே நான் முடிச்சிடுறேன். நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. நீ விஷயத்தை கரெக்டா முடி. மேடம் பண்ணிடலாம் மேடம். ஒன்னும் இல்ல, பார்த்து ஏதாவது அட்வான்ஸ் இருந்தா கொடுங்க மேடம். இதுல 1 லேக் இருக்கு. இதை இப்போதைக்கு வச்சுக்கோ. நைட் அவ கதையை முடிச்சிரு. நான் கண்டிப்பா முடிச்சிடறேன் மேடம். இன்னைக்கு ராத்திரியோட எனக்கு இருந்த ஒரே எதிரியும் தொலையட்டும். அந்த காவிய ஒளிஞ்சிட்டா போதும், என் ரூட் கிளியர் ஆயிடும். கதிரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எந்த தடையும் இருக்காது. டாக்டர், ஸ்கேன் பண்ணதுல ஏதாவது பிரச்சனையா? குழந்தைக்கு ஏதாவது? ப்ளீஸ் சிட் டவுன். மேடம், அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்களும் சேஃப், குழந்தையும் சேஃபா இருக்கு. அது பிரச்சனை இல்ல. நான் சொல்ல வந்தது வேற. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணலன்னு சொல்றீங்க, ஆனா ஃபுட்ல பாய்சன் கலந்து கொடுத்திருக்காங்க. அவங்கள கொல்ல யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க உங்க ஃபேமிலி பத்தி சொன்னதுனாலயும் கெஞ்சி கேட்டதுனாலயும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணுமோன்னு தோணுது. என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு வெளியில இருந்து நிறைய த்ரெட் இருக்கு. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? டீடைல்லாம் கேட்காதீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் தப்பா இருக்கு. அவங்க உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கும் போல இருக்கு. அவங்க உயிரோட இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல. டாக்டர், என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு மிரட்டல் கால்லாம் நிறைய வருது. அந்த பொண்ணை ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எனக்கு கால் வருது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி என்கிட்ட எந்த டீட்டெயிலும் கேட்காதீங்க. அந்த பொண்ணை கவனமா பாத்துக்குங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள இருந்தே இந்த மாதிரி த்ரெட் ஏதாவது வருதான்னு பாருங்க. ஆனா ஆனா உங்க மருமக உயிருக்கு ஆபத்து இருக்கு. பாத்துக்கோங்க. டாக்டர் என்ன சொல்றாரு? காவியா உயிருக்கு ஆபத்தா? யாரால அவ உயிருக்கு ஆபத்தா இருக்கும்? முந்திரி கொட்டை மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணி இப்ப எனக்கும் சேர்த்து பிரச்சனை கொண்டு வந்துட்ட. அச்சோ, நீங்க வேற சும்மா சும்மா டென்ஷன் ஆயிட்டு. என் கவலை இதெல்லாம் இல்ல. இவ்ளோ பண்ணியும் அந்த காவியாக்கு ஒண்ணுமே ஆகாம லட்டு மாதிரி இருக்காளே. வயித்துல இருக்கிற குழந்தையும் சேஃபா இருக்கு. அந்த குழந்தைக்கு பயங்கர ஆயுசு கெட்டி. என்ன பண்ணாலும் பொழைச்சு வருது. இத பார், இதுக்கு மேலயும் நீ லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. கிட்டத்தட்ட அக்காக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு. டவுட் எல்லாம் இல்ல, அக்கா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இன்னொரு முறை நீ கையும் களவுமா மாட்டுன, உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க.
நில்றா. நில்றா. அம்மா நினைச்ச மாதிரியே கொல்ல பாக்குறாங்களே. அண்ணிய கொலை பண்ற அளவுக்கு யாரு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரே படபடப்பா இருக்கு. இந்நேரத்துக்கு அவன் வேலையை முடிச்சிருக்கணுமே. காரியத்தை முடிச்ச உடனே போன் பண்ண சொன்ன, இன்னும் போன் பண்ணலையே. ஏதாவது பிரச்சனையா? என்ன அவன் அசால்ட்டா போன் கூட பண்ணாம இருக்கான். நோ, இதுக்கு மேல ஐ காண்ட் வெயிட். உடனே போன் பண்ணதான் போறேன். பின்ன மேடம், நீங்க சொன்னீங்க தானே மேடம் ரிஸ்க் எடுத்தேன். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மேடம். காரணம் என்னாச்சுன்னு கேட்காம நீங்க பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நீ பேசுறத கேக்குறதுக்கு ஒண்ணும் நான் உனக்கு பணம் கொடுக்கல. ஒழுங்கா நான் கொடுத்த வேலைய முடிக்கிற வழிய பாரு. இல்லன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒழிக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். மேடம், என்ன மேடம் கடைசியில என்னைய மிரட்டுறீங்க? உங்க காசை எனக்கு வேணாம் மேடம், நான் திருப்பி கொடுத்துறேன் மேடம். வந்து வாங்கிக்கோங்க மேடம். அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன ஏமாத்திடலாம் நினைச்சியா? கொன்றுவேன். என்னை ஏமாத்தவே முடியாது. ஒண்ணு காவிய கதைய முடி, இல்ல உன் குடும்பத்தை நீ காப்பாத்தவே முடியாது. அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் பத்திரமா நீ வீட்டுக்கு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஜெயா, அதான் காவியா நல்லபடியா வந்துட்டால, இதுக்காக வெளியே நீங்க வச்சு பேசிக்கிட்டு சீக்கிரம் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாங்க. கொடு. நல்ல வேளையா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. நீ நல்லா இருக்கணும், நம்ம வம்சம் வளரணும், உன் மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் போகணும். கற்பூரம் ஏத்து. இந்த சுபா நல்ல நடு வீதியில கூட்டிட்டு வா. எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போகட்டும். நம்மளதான் சொல்றாங்க போல இருக்கு. சும்மா இரு. சரிங்க அத்தை. ஆயிரம் தான் இருந்தாலும் அத்தை நல்லவங்க தான் இல்ல. தான் ஆடலனாலும் தன்னோட தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்கு. அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப கேர் பண்றாங்க. மனசு உருகி எனக்காக பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிறாங்க, ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க.
அத்தைய நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா போதும் நிப்பாட்டுக்கா. என்னடி இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அத்தைக்கு போக போக உன்னையும் பிடிச்சிரும். அப்புறம் நீயே அத்தைய புகழ்ந்து புகழ்ந்து பேசுவ. எல்லாம் போதும்க்கா. குழந்தை பொறுக்கிற வரைக்கும் நீ இங்க இருக்க வேண்டாம். ஏய் என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி நம்ம வீட்டுக்கு போறோம். ஏய் இந்திரா, உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தான். நீ இங்கே இருக்கிறதுக்கு ஒண்ணும் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. ஏய் என்னடி பேசுற? யாராவது கேட்டு போறாங்கடி, சும்மா இரு. அக்கா, நீங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்க. நீ முதல்ல சும்மா இரு. சரி சொல்லு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போதுமா இல்ல காட்டன் சாரி எதுவும் எடுத்துக்குவா? இந்திரா, இதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம புது பிரச்சனையெல்லாம் கிளப்பிட்டு இருக்க? அக்கா, நீ இதுக்கு மேல எதுவுமே பேசக்கூடாது. நீ முதல்ல கிளம்பி வா. உனக்கு இங்க கொஞ்சம் கூட பாதுகாப்பே கிடையாதுக்கா. உனக்கு இங்க என்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்குமோன்னு பயந்துட்டே இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. என்ன நம்புறல்ல? வீட்டுல பெரியவன் நான் சொல்றேன், என் மேல நம்பிக்கையில் உனக்கு? அம்மாடி, இந்த மாதிரி நேரத்துல உங்க அக்காவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்காமா? மாமா, உங்க நியாயம் எனக்கு புரியுது. ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை மொத்தமும் சரியில்லை. எனக்கு என் அக்காவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நீயே பாதியில போக போறவ, உன்னை நம்பி இந்த வீட்டோட வாரிசை எப்படி அனுப்ப முடியும்? காவியா, நீ எதுவும் பேச மாட்டியா? இதுல முடிவெடுக்க வேண்டிய உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. கண்டதெல்லாம் இங்க தேவையில்லாம பேசக்கூடாது. காவியா, உன் தங்கச்சி என்ன வேணாலும் சொல்லிட்டு போறா. அவ சொல்றதுல சில விஷயம் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா உன் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லத்த, அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. இப்போ நீ உன் தங்கச்சியோட இந்த வீட்டை விட்டு போயிட்டனா அந்த அக்கறையும் பாசமும் பொய்யாயிடாதா? உன்னை நான் நல்லா பாத்துக்கலன்னு வெளியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அவமானத்தை தான் நீ எனக்கு தர விரும்புறியா? இப்பவும் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் நீ இங்க இரு. உன் விருப்பம்தான் காவியா எனக்கு முக்கியம். நீயே முடிவெடு. நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லத்த. நான் இங்கே இருக்கேன். ஏன் ஜெயா, இப்படியே நாள் பூரா ரூம்லயே இருந்தா இப்படி? கொஞ்சம் காலாறு நடந்தா தானே அவளுக்கும் குழந்தைக்கும் நல்லது. ஆமாக்கா, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா கால் புடிச்சுக்கும். மாமா சொல்றது சரிதான். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் எது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, உங்க மாமா சொல்லி இது வரைக்கும் நீ அத சரின்னு பேசினதே இல்லையே. அதான் கேட்டேன். ஏன் ஜெயா, ராகின் எனக்கு சப்போர்ட்டா பேசினாலும் நீ விட மாட்ட போல இருக்கு.
நான் ஏன் எதிரியா இருக்கேன்? அதானே. ஏதோ சொல்லணும்னு சொல்லாதீங்க. மாமா உங்களுக்கு இன்னொரு தோசை வைக்கவா? இதோ உங்க காவியாவே வந்துட்டா. காவியா, உடம்புக்கு ஒண்ணு தொந்தரவு இல்லையே, நல்லா இருக்க தானே? நான் நல்லா இருக்கேன் அத்தை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி உட்காரு, சாப்பிடலாம். உட்காரு, சாப்பிடு. என்னதான் இருந்தாலும் அக்கா விஷயத்திலயும் குழந்தை விஷயத்திலயும் அத்தை அக்கறையா தான் இருக்காங்க. சாம்பார் ஊத்தவா? உங்களுக்கு கொஞ்சமா போடு. இன்னைக்கு என்ன ஒரே வாசனெல்லாம் தூள் கிளப்புது. என்ன அண்ணி, என்ன ஸ்பெஷல்? ஆமா தம்பி, இனிமே தினமும் நம்ம வீட்ல ஸ்பெஷல் தான். காவியாக்கு தினமும் நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்து தேத்தணும்னு டாக்டர் சொன்னாலும் சொன்னாங்க. அத்தை சூப்பரா ஒரு மெனு போட்டு என் கையில கொடுத்துட்டாங்க. அப்படியா ஜெயா? அப்போ இனிமே காவியா புண்ணியத்துல எங்க எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது இல்லையா சுபா? இந்திரா, இங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, நீயும் வாடி. சொல்லுங்க சார். சிசிடிவி ஆபரேட்டர் வந்தாரு. நீங்க கேட்ட ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரீயா இருந்தா வர முடியுமா சார்? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அதனால தான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன். இப்போ வந்தீங்கன்னா உடனே பார்த்துடலாம் சார். இதோ வரேன். டேய் கௌதம், என்னடா பாதியில எந்திரிக்கிற? இல்லம்மா. தம்பி தோசை. இல்ல போதும் அண்ணி. டேய் டேய், எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க, எங்கடா போற? அப்பா, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன்ப்பா. எனக்காக வெயிட் பண்றாரு. பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. வந்துடுறேம்மா. டேய் கௌதம், டேய் பாத்து போடா. ஓகேப்பா. நீங்க சாப்பிடுங்க. அவனுக்கு என்ன அவசரமோ தெரியல. என்ன நடக்குது? எதுக்காக இவன் இவ்ளோ பதட்டமா போறான்? அப்படி யார் இவனுக்கு முக்கியமான ஆளு? என்னமோ தப்பா இருக்கே. காவியா நீங்கம்மா? ஓ, காவியாவா? ஆமா, அவளை எதுக்குடா நீ தேடுற? இல்லம்மா, அது வந்து அண்ணி இப்பதானே ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வந்தாங்க. அதான் எங்க காணுமே, சேஃபா இருக்காங்களான்னு பாக்க. அதுவா, அவ கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கா? அம்மா என்னம்மா, எதுக்கு போனாங்க? டேய் என்னடா, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு இந்திராவை கூட்டிட்டு போயிருக்கா. அதுல என்னடா பிரச்சனை? என்னம்மா நீங்க இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தாங்க, அதுக்குள்ள எதுக்கு அனுப்புனீங்க? அதுவும் தனியா வேற 2 பேரும் போயிருக்காங்க. டேய் எதுக்குடா இப்படி பதற? 2 பேரும் வந்துருவாங்க. இல்லம்மா, அதுக்கு இல்ல. அம்மா, இனிமே என்ன கேட்காம அண்ணி எங்கேயும் அனுப்பக்கூடாது, சரியா? சரி, இப்ப எந்த கோயில் போயிருக்காங்க? நான் போய் கூட்டு வந்துடுறேன். டேய், அவங்களே வந்துருவாங்கடா. சொல்லுங்கம்மா, கேக்குறேன்ல, ப்ளீஸ்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்ககிட்ட தானே கேக்குறேன். ஜெயா, இந்த ஜெயா, இது முக்கியமான ஃபைல். ஆபீஸ்ல வைக்க வேணான்னு தான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஜெயா, இதை உள்ள வச்சுட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைல் எடுத்துட்டு வா. ஜெயா, இது எதுக்கு இங்க வைக்கிறேன்? உன்னை பீரோவில் தானே வைக்க சொன்னேன். ஜெயா, ஜெயா,
என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி யோசனையா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் நல்லாதான் இருக்கேன். என்ன ஜெயா, என்னமோ மாதிரி இருக்க? ஏதாவது சூடா குடிக்கிறியா? நான் போய் கொண்டு வருவா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நான் கொஞ்சம் யோசனையில இருந்துட்டேன், அவ்வளவுதான். இந்த ஃபைல என்ன சொல்லி கொடுத்தீங்க? இந்த ஃபைல் இருக்கட்டும், அதை அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஆமா, நீயே ஒரு மாதிரி இருக்க. எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்குங்க. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம வீட்டு நிலைமையும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஜெயா, நீயே அதையும் நினைச்சுக்காத ஜெயா. நீ சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல கொஞ்ச நாளா அடுத்தடுத்து நடந்த பிரச்சனைனால உனக்கு அப்படி தோணி இருக்கலாம். அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணுமே ஒழிய இப்படி கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்கூடாது ஜெயா. நீங்க சொல்றது சரிதாங்க. நம்ம லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி காட்டன் மில்ஸ் ஓனர், அவங்க கூட என் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஓ ஆமா ஆமா ஆமா, உங்க கூட பக்தியான குடும்பமாச்சுன்னு சொல்லிருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன கூப்பிட்டு பேசினாங்கங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படிதான் ஒரே பிரச்சனையா இருந்துச்சாம். அப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்துல ஸ்ரீ சிவவாக்கியர்னு ஒரு சாமியார் இருக்காராம். அவரை போய் பார்த்து பரிகாரம் பண்ணாங்களாம். உடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சாங்க. நாமளும் போயிட்டு வந்துடலாமாங்க? ஏமா, மறுபடியும் சாமியாரா? நம்ம ஒரு வாட்டி பட்டது பத்தாதா? என்னங்க, அவங்க எவ்வளவு பெரிய குடும்பம், அப்படியெல்லாம் தப்பா சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம என்னாச்சு இவனுக்கு? ஏதோ சொல்ல வரானா? மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா சொல்ல மட்டும் வாய் வர மாட்டேங்குது. இவனுக்கு என்னமோ பிரச்சனை. நாமளே வாய் விட்டு கேட்டுருவோம். சும்மா சும்மா பார்த்துட்டு இருந்தா நம்மளாலையும் படிக்க முடியல, இவனும் ஏதோ அவஸ்தைப்படுறான். கௌதம், என்னாச்சு? ஐயோ ஆல்ரைட், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல, நீ ஏன் அப்படி கேக்குற? நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா மனசுக்குள்ள ஏதோ வச்சு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். எப்படி மைண்ட கேட்ச் பண்றா பாரு. இதுலெல்லாம் இவ்வளவு அடிச்சுக்கவே முடியாது. கௌதம், என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? ஓப்பனா என்ன விஷயம்னு சொல்லு. அப்போ என்னன்னாலும் சொல்லலாமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லையா? சொல்லு. நீ அதை மனசுல வச்சுட்டு தவிக்கிற. இல்ல, உண்மை என்னன்னு தெரியாம நாம இவகிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு முடியலன்னா சொல்லிக்கலாம். என்ன கௌதம், மறுபடியும் ஏதோ டீப்பா திங்க் பண்ண போயிட்ட? பாத்தியா? சரிக்கா, சுபாக்காக்கு உன் மேல ரொம்ப பாசம் அதிகம் தான், நான் ஒத்துக்கிறேன். இந்தா, இப்ப குடி. அக்கா, வெறும் வார்த்தைக்கு சொல்லல. என் அம்மா கூட என்ன இப்படி பாத்துப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இனிமே என் கண்ணையே நான் நம்ப போறதில்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஐயோ, இதுங்களை சும்மாவே கையில பிடிக்க முடியாது. இப்ப இது வேற சிம்பத்தி சீனா? எல்லாம் டெம்பரவரி தான். இருக்கட்டும், அடுத்த வாட்டி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது காவியா.
என்னதான் விதின்னு ஒண்ணு இருந்தாலும் நாம நம்மள வருந்திக்கிட்டு ஆண்டவங்கிட்ட ஒண்ணு கேட்கும்போது அது கிடைக்கத்தான் செய்யும். இதுக்கும் பரிகாரம் இருக்கு. சொல்லுங்க சாமி, எதுனாலும் செய்றோம். அப்படி தெம்பா சொல்லிட முடியாதுமா. கடவுள் அனுமதிச்சாதான் இதையே நீங்க செய்ய முடியும். தங்கத்துல தொட்டில் செஞ்சு அம்மன் காலடியில வச்சு உங்க மருமக கையால பூஜை செய்ய சொல்லுங்க. அதுக்கப்புறம் 21 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு சாமி கும்பிட சொல்லுங்க. உங்க வாரிசுக்கு எந்த குறையும் வராது. அது மட்டும் செஞ்சு முடிச்சுட்டா கருவுல இருக்கிற சிசுவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாமி கண்டிப்பா செஞ்சிரும் சாமி. அத்தை, சாமி கிட்ட எத்தனை நாளைக்குள்ள செய்யணும்னு கேளுங்க. சாமி, இந்த பரிகாரத்தை உடனே செஞ்சிடலாம்ல? நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. ஏயாமா, இதுல 1008 தடைகள் வரும். இந்த பரிகாரம் செய்ய முடியலன்னா என்ன ஆகும்? கெட்ட சக்திக்கு சத்தம் அதிகம். ஆனா நல்லது நடக்கும்போது அமைதியா நடக்கும். உங்க மனசை இதுல முழுசா ஈடுபடுத்தி செய்யுங்கம்மா. தெய்வம் துணை இருக்கும். கஷ்டப்பட்டாலும் இத நல்லபடியா செய்யுங்க. கண்டிப்பா செஞ்சிரும் சாமி. நீங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. போராகினி, அதான் தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எங்க போகணும்? கோச்சிங் சென்டர்ல மீட்டிங் இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்க ஆட்டோவே கிடைக்கல. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நீ கார்ல ஏறு. நான் உன் கோச்சிங் சென்டர் வழியா தான் போறேன். வா, இறக்கி விட்டே போறேன். நீங்க பெரிய மனசு பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். உங்களை நான் எதுக்கு சிரமப்படுத்தணும்? உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நீங்க அதை பாத்துக்கோங்க. இங்க பாரு, ரொம்ப சீன் போடாத. இப்ப என்ன, நான் என்ன உன்னை தலையில வச்சா தூக்கிட்டு போறேன்? கார்ல தானே போறோம். வா, வந்து ஏறு. உங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாம? நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுதுல்ல. சார் தான் கரெக்டா அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க யாரோ நான் யாரோ. எதுக்கு இதெல்லாம்? இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம் சார். சரி சரி, நீங்க போங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இண்டிபெண்டன்டாவே இருந்து பழகிட்டேன். இனிமேயும் அப்படியே இருந்துப்பேன். அம்மா, நீ கடைசியா என்ன படம் பார்த்த? டயலாக்லாம் பிச்சு உதற. எனக்கு புரிஞ்சு போச்சு. என் கூட என் கார்ல வர பயப்படுற, அதானே? எனக்கா? எனக்கு என்ன பயம்? இப்படி என் கூட க்ளோஸா பழகுனா நாளைக்கு டிவோர்ஸ் ஆன பிறகு என்ன மறக்க முடியாம கஷ்டப்படணும்ல. அதான் இப்பயே கொஞ்சம் விலகி இருக்கலான்னு, அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் இப்போ ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்க? உனக்கே தெரியாத ஒரு விஷயம் உன்னை பத்தி நான் சொல்லட்டுமா? என்ன? இப்ப நீ பேசுறதெல்லாம் உன் மனசுல இருந்து பேசலன்னு உன் கண்ணே காட்டி கொடுக்குது. நீ வேலையை முடிச்சு கூப்பிடுவேன்னு பார்த்தா விஷயத்த சொல்ற, வெங்காயத்தை சொல்றேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ற. சொல்றா, என்ன விஷயம்? என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் தெரியாம கை நீட்டி காசு வாங்கிட்டேன். புத்தி தடுமாறி போச்சு மேடம். சரிடா, அதுக்கு என்ன இப்போ? வேலையை முடிச்சிரு. முடிக்க முடியலன்னு வருத்தப்படாத. போய் அவளை கொன்னுட்டு
எனக்கு ஃபோன் பண்ணு. இல்ல மேடம், என்னால முடியாது மேடம். எனக்கு அந்த வம்பே வேணாம். இந்த விஷயம் சாதாரணமா முடிஞ்சிடும்னு நினைச்சேன் மேடம். பார்த்தா அந்த அம்மாவோட அவர் பேர் என்னது, கௌதம், அவர்கிட்ட மாட்டினேன்னு வையேன், என் வாழ்க்கையே போயிடும் மேடம். அதான் மேடம், புரிஞ்சுக்குங்க மேடம். அதனால உங்ககிட்ட வந்து காசை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அன்னைக்கு என்னமோ வெட்டிடுவேன் கிழிச்சிருவேன்னு பெருசா சீனை போட்ட. இன்னைக்கு வந்து பூனை மாதிரி பம்பிக்கிட்டு நிக்கிற. சரியான தொட நடுங்கியா இருக்க. உன்னை நம்பி பணத்தை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? மேடம், வேணும்னு செய்யல மேடம். நீங்க சொல்றதை எப்படியா செஞ்சு முடிச்சிடலாம் தான் மேடம் நினைச்சேன். ஆனா அந்த கௌதம் என்ன அடிச்சு தடுத்து என் அடையாளம் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டான் மேடம். சும்மா சாக்கு சொல்லிட்டு இருக்கியா? சொன்ன காரியத்தை முடிக்க முடியல, வாய் மட்டும் 8 ஊருக்கு இருக்கு. மேடம், நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க மேடம். இன்னும் 2 அடி கூட அடிச்சுக்கோங்க மேடம். ஆனா இனிமேல் இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது மேடம். மேடம், நான் மாட்டிக்கிட்டா என் வாழ்க்கையே போயிடும் மேடம். இந்தாங்க மேடம் உங்க பணம். மேடம், அது வந்து ஒரு 50,000 கம்மியா இருக்கு மேடம். வாட்? பணம் கம்மியா இருக்கா? இல்ல மேடம், எப்படியாவது வேலை முடிச்சிடலாம்னு நினைச்சு கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொடுத்துறேன் மேடம். என்ன என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? வேலை கொடுத்தா அந்த கௌதம் கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. வேலையே முடியல, இப்போ காசு திருப்பி கொடுத்துட்டு அதுலயும் 50,000 ரூபாய் செலவாயிடுச்சுன்னு சொல்ற. மேடம், எப்படியா காசு திருப்பி கொடுத்துறேன் மேடம். அதான் நான் சொன்ன வேலை உன்னால முடிக்க முடியலையே. எந்த தைரியத்துல என் காசு எடுத்து நீ செலவு பண்ண? இல்லடி, அது இதை விட நல்ல டைம் கிடைக்காது இந்திரா. இதுக்கெல்லாம் ரோஷினியும் உங்க அண்ணனும் தான் காரணம்னு கௌதம் கிட்ட சொல்லியிருந்தா அவனும் நம்பி இருப்பான். அங்கதான் நீ தப்பு பண்ற. நீ நினைக்கிறது தப்பு கல்யாணி. கௌதம் அப்படி நம்பியிருக்கவே மாட்டான். ஏன் நம்பியிருக்க மாட்டான்? என்னடி எல்லாமே மறந்துட்டியா? நான் என்ன சொன்னாலும் அவன் ஃபேமிலிய குறை சொல்ற மாதிரி தான் அவன் எடுத்துப்பான். அது மட்டும் இல்லாம அவன் அண்ணன் மேல நான் வீணா பழி சொல்றேன்னு அவன் நினைச்சுப்பாண்டி. அவன் உண்மை என்னன்னு கண்டிப்பா யோசிக்க மாட்டான். அப்ப எப்பதான் உண்மையை சொல்றது? அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சுதான் ஆகணும் கல்யாணி. இப்ப நான் நேரா போய் உன் அண்ணனுக்கு ரோஷினின்னு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு, அவதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன்னு வை. உடனே அந்த பாசக்கார தம்பி கௌதம் நம்பிடுவான்னு நினைக்கிறியா? நெவர். சொன்னாலும் சொல்லலைனாலும் உன் புருஷன் பாசக்காரன் தான். ஹலோ, அது தெரிஞ்சதுனாலதான் அவன் என்னோட புருஷன். சரி சரி. இப்ப எப்படிதான் கௌதம் கிட்ட உண்மையை சொல்ல போற? அத சொல்லு. கௌதம பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள கண்ணை மூடிட்டு நம்பினா கூட பேசிக்கா அவன் ரொம்ப நியாயமானவன். சோ நாம ரோஷினி தான் கல்பிரேட்னு நம்புற மாதிரி அவன் கிட்ட ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவன் கண்டிப்பா உண்மையை புரிஞ்சுப்பான். நம்மளே அவன் நம்புவான். இப்படி 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அட்டன் பண்ணா பேச்சு சத்தத்துல காவியா முழிச்சிட்டானா ரொம்ப கஷ்டம். அந்த பக்கம் ரோஷி, இந்த பக்கம் காவியா. ரோஷி நான் ஆசைப்பட்ட பொண்ணு, ஆனா காவியா மேல எந்த தப்புமே இல்லை. என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒருத்தருக்கு நல்லது நினைச்சனா இன்னொருத்தருக்கு பிரச்சனை ஆகும். கடவுளே,
இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் இட் இந்திரா. நீ பேசிட்டே போகாத. என் மேல அனாவசியமா பழி போடாத. என்ன பார்த்தா இதெல்லாம் செய்யற மாதிரியா இருக்கு? அப்படித்தானே நாங்க ஏமாந்தோம். உங்களை நல்லவர்னு நினைச்சுதானே எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நீங்க என்னடான்னா எங்க அக்கா உயிருக்கே இப்படி எமனா மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா அதுதான் உண்மை. நீங்க தானே கொலை பண்ண ஆள் செட் பண்ணிருக்கீங்க. ஐயோ, மறுபடியும் அதை சொல்லாத இந்திரா. நான் அதை செய்யல. இனிமே நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? ஏற்கனவே அக்காக்கு அபார்ஷன் பண்ண நினைச்சவர் தானே நீங்க. அவ உங்களோட உயிரை, உங்க வீட்டு வாரிச சுமந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? இப்படி கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்க. ஐயோ, என்ன கொல்லாத இந்திரா. இங்க பாரு, நான் உன் அக்காவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் கொலைகாரெல்லாம் இல்ல இந்திரா. என்ன ஒரே டென்ஷனா வர? ஓ, பொண்டாட்டி வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாலாமே. அந்த குட் நியூஸ் சொல்லதான் வந்தியா? வா வா உட்காரு. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ருஷி. நான் என்னென்னமோ பண்ண. உனக்கு பிடிச்சது நல்லா இருந்தது. இப்போ உனக்கு எது பிடிக்கலன்னு சரியா தெரியலையே. ஓ, இந்த ட்ரெஸ்ஸோட கலர் நல்லா இல்லன்னு சொல்றியா? கொஞ்சம் டீடைலா சொல்லு கதிர். ருஷி, தேவையில்லாம என் கோவத்தை கிளறாத. நான் என் பொறுமையை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு துரோகம் பண்ணவன் நான் தானே. என்ன வேணா பண்ணு. அடிக்கணுமா அடி. ஏன் ரோஷி உனக்கு இந்த எண்ணம்? நீ என்ன எவ்வளவு திட்டிருக்க. ஆனா நான் ஏதாச்சும் பேசியிருக்கேனா சொல்லு. அந்த நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா தேவையில்லாம காவியாவை எதுக்கு டார்ச்சர் பண்ற? சின்ன சின்னதா வெறுப்பா இருந்த, இப்ப என்னடானா கொலை பண்ற அளவுக்கு போயிட்ட. மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா ரோஷி? தெரியும், தெரிஞ்சுதான் பண்ற. பின்ன உன்னை எப்படி அடையறதுன்னு எனக்கு தெரியலையே. அவ இருக்கனாலதானே நீ என்கிட்ட வர மாட்டேங்கிற. அவ உயிரோட இல்லனா ஆட்டோமேட்டிக்கா நீ என்கிட்ட வந்துருவல கதிர். பைத்தியமா நீ? இப்ப மட்டும் நான் அவ கூடயா இருக்கேன்? ஓம் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கேன். நீ பண்ண காரியத்தை நினைச்சா அவ செத்துக்கிட்டு போயிருந்தா. என்ன கதிர், ரொம்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் நீ ரொம்ப நல்லவனா? அவ கருவை கலைக்க முயற்சி பண்ணவன் தானே நீ. சும்மா நடிக்காதடா. நோ ரோஷி, அதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனா இப்ப அது சக்சஸ் ஆன உடனே எனக்கு நிம்மதியா தான் இருந்தது. ஆனா இந்த கொலையெல்லாம் இட்ஸ் டூ மச். ஏய், நான் மனசாட்சி இல்லாதவெல்லாம் இல்ல. சும்மா டிடெக்டிவ் மாதிரி ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. என் மூமெண்ட்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு போய் பயந்துட்டு இருக்க நீ.
உன்னோட இந்த அலட்சியம் தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. பிரச்சனையே இவ்வளவு தூரம் போயிருக்காது. ஆனா நீ சீரியஸாவே இருக்க மாட்டேன்னா என்ன பண்றது? எனக்கு புரியல கதிர். சீரியஸா உன் பொண்டாட்டி வேணா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அப்பெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத, கேஷுவலா இருன்னு என்ன சமாதானப்படுத்தின. ஆனா இப்போ இப்படி சொல்ற. I just can't understand you கதிர். ரோஷி, உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்திராவுக்கு நீ தான் கொலை பண்ண ட்ரை பண்ணனு நல்லா தெரியும்.